வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகங்கள் 16 மற்றும் 17. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. மனம் முழுவதும் வேதனையுடனும் முகம் முழுவதும் சோகத்தை தாங்கியவாறு தன் மாமனின் அருகே அமர்ந்திருந்தான் சாணக்கியன். நேற்று மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கியவர்தான். அதன் பிறகு சிகிச்சை அளித்தும் இன்னும் வரை மயக்கம் தெளியாமல் தான் இருக்கிறார் தேவேந்திரன். அவரை அந்நிலையில் காணும் பொழுது இவனுக்கு மனம் ரணமானது. அவருடைய கரத்தை இறுக பிடித்து கொண்டவன், எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல மாமா. அவன் யாரு என்னன்னு எதுவுமே தெரியல. என்னால் அவன் ஃபோன் நம்பரை வச்சு கூட அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அவனோட பெண்புல இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. அதையும் மீறி திரௌபதி பற்றி நினைக்கும் போது எனக்கு மனசு முழுக்க நெருப்பள்ளி கூட்டின மாதிரி எரியுது. அவள் இப்போ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுவுமே தெரியாமல் ஒவ்வொருடையும் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் மாமா. இந்த நிலைமையில் நீங்களும் இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் என்று மயக்கத்தில் இருந்த தேவேந்திரனிடம் பேசிக்கொண்டிருந்தான் சாணக்கியன். அந்நேரம் மெல்ல மயக்கம் தெளிந்து விழிகளை திறந்த தேவேந்திரன் சாணக்கியனை கண்டவுடன் வேகமாக எழ முற்பட்டார். அவரை தடுத்தவன் மீண்டும் அவரை கட்டிலில் படுக்க வைத்து, மாமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, இப்போ எதுக்கு எழுந்துக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் படுத்தே இருங்க என்றான் அவசரமாக சாணக்கியன். ஆனால் அவரோ அதை கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாதவர், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சாணக்கியா? அவளுக்கு என்ன ஆச்சு? அவன் அப்படி வீடியோ எடுத்து அனுப்பி வச்சிருந்தானே, என் பொண்ணு அவன் என்ன பண்ணான்? அவள் உயிரோட இருக்காளா இல்லையா என்று ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தார் மீண்டும் தேவேந்திரன். இப்படி செய்வதால் மீண்டும் அவருக்கு உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்று பயந்த சாணக்கியன், மாமா திரௌபதிக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா, நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க என்று அவன் வேக வேகமாக கூற அவன் கூறியதை கேட்டவர் அவனை நம்பாமல் பார்த்தார். நீ உண்மையை தான் சொல்றியா? அவன் நல்லா இருக்காளா? அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? அவன் என் பொண்ணை எதுவும் பண்ணலல்ல என்று அவர் நம்பாமல் கேட்க அவரிடம் பொய் கூற முடியாமல் தலைகுனிந்தான் சாணக்கியன். இதற்கு முன்பு அவரிடம் எந்த விஷயத்திற்காகவும் அவன் பொய் கூறியது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது திரௌபதியை பற்றி எதுவும் தெரியாமல் அவள் நன்றாக இருக்கிறாள் என்று ஒரு பொய்யை அவரிடம் அவனால் கூற இயலவில்லை. அவன் முகத்தை வைத்தே அவன் கூறியது உண்மையில்லை என்பதை உணர்ந்து கொண்டவர், என்கிட்ட பொய் சொல்றிய சாணக்கியா? உனக்கு அவளை பற்றி இப்போ வரைக்கும் எந்த தகவலும் தெரியல, அப்படித்தானே என்றார் அவர் வேதனையாக. அதில் தானும் வேதனை அடைந்தவன், ஆனால் திரௌபதிக்கு எதுவும் ஆகியிருக்காதுன்னு மட்டும் என்னால் 100% உண்மையாக சொல்ல முடியுமாம்மா. என் கெஸ் படி அவன் என்னமே நம்மளை இப்படி பயம்புறுத்தி கஷ்டப்படுத்தணுங்கிறது தான். அவன் ஈஸியாக திரௌபதியை கொண்டுட்டா அவனோட எண்ணம் ஈடேறாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மனசால கொள்ளணும்னு முடிவு பண்ணியிருக்கான் என்று அவனாகவே சற்று தேவராட்சசனை பற்றி உணர்ந்து கொண்டு கூற அவன் கூறியதை ஏற்றுக்கொண்ட தேவேந்திரன், என் பொண்ணு அவன்கிட்ட இருந்து அத்தனை நாளும் வேதனையை தான் அனுபவிக்கணுமா? அதுவும் நரக வேதனையை தான் அவன் அனுபவிக்கணுமா சாணக்கியா என்றார் கவலையாக தேவேந்திரன். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வேகமாக வெளிவந்து விட அதை தன் கட்டைவர்களால் அழுத்தமாய் துடைத்துவிட்ட சாணக்கியன், நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாமா? இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை இப்படியே வச்சுருந்தது தப்பு. ஆல்ரெடி உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கும் போதே போலீஸ் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க. அவங்களே அவளை கடத்திட்டு போனவங்களோட பின்புலம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு தான் சந்தேகப்பட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட இப்போவே பேசி நம்ம சைட்லேருந்து ஆஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் வேணால் கொடுக்குறேன் என்று அவன் கூறும் பொழுதே, வேண்டாம்ப்பா, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என் பொண்ணை அவன் வேற ஏதாவது பண்ணிடுவான். வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணிடாத என்றார் பதட்டமாக தேவேந்திரன். வனஜாவோ தன் அண்ணன் கூறியதை கேட்டவர், என்ன அண்ணா நீ இப்படி சொல்கிற? போலீஸ் கேஸ் கொடுக்காம அப்படியே நம்ம பொண்ணை அவங்ககிட்ட விட்டு வச்சிருக்க சொல்கிறியா? ஒழுங்காக கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும். அப்படி என்ன அவ்வளோ பெரிய ஆள் அவனு நானும் பார்த்துடுறேன் என்று வனஜா கோர, வனஜா அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் வேற யாரும் இல்லை, அவன் நம்மளோட என்று வேகமாக கூற வந்தவர் சாணக்கியன் இருப்பதை உணர்ந்து சட்டென்று வாயை மூடிக்கொண்டார். அவர் அப்படியே வார்த்தைகளை இடைநிறுத்தியதைக் கண்டு புருவம் சுருக்கியவன், யார் மாமா அவன்? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவனை பற்றி என்னமோ சொல்ல வந்துட்டு எதுக்கு அப்படியே அமைதியாக நிறுத்திட்டீங்க? அதுவும் என்னை பார்த்துட்டு எதுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த பாதியிலே நிறுத்தினீங்க? சொல்லுங்க மாமா
என்று சாணக்கியன் அழுத்தமான குரலில் அவரை பார்த்து கேட்க, அதில் தன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு எங்கேயோ வெறித்தார் தேவேந்திரன். வனஜாவோ தான் அண்ணன் கூறியதை கேட்டு புரியாமல் முடித்தவர், யார் அண்ணாவ? எதுக்காக அவனுக்காக நீ இவ்வளோ பயப்படுற? வீடு ஏறி வந்து உன் கையை வச்சு நம்ம பொண்ணு தூக்கிட்டு போயிருக்கான்னா அவன் சாதாரணமாக ஆளாக இருக்க மாட்டான்னு நீ நினைக்கிற. ஆனால் உன்னோட பலத்துக்கு முன்னாடி அவன் ஒன்றுமே கிடையாது. பண பலத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, நீ தான் இங்கே நம்பர் 1. அப்படி இருக்கும்போது அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? முதல்ல அவன் யாருன்னு சொல்லு என்று வனஜாவும் ஒரு புறம் கேட்க, அவர்கள் இருவரின் கேள்வியையும் புறக்கணித்தவர், தயவு செஞ்சு இப்போதைக்கு என்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க. எதையும் சொல்கிற நிலமையில நான் இல்லை. நானே என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தவிச்சு போயிருக்கேன். என்னை ஏதாவது இன்னும் பேசி காயப்படுத்தாதீங்க. இங்கிருந்து முதல்ல நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க என்றார் விரக்தியான குரலில் தேவேந்திரன். மாமா, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவன் யாருன்னு நீங்கள் அம்மா கிட்ட தெரியப்படுத்தவும் நினைக்கிறீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் அவன் யாருன்ற விஷயத்த அம்மாவுக்கு சொன்னால் அவங்களுக்கும் முழு விவரம் தெரியும். ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்லாமல் மறைச்சி வைக்கிறீங்க. பரவாயில்ல, இதை நான் கண்டுபிடிப்பேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் மறைச்சி வச்சிருக்க உண்மையை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் மாமா. அதுக்கு முன்னாடி என்னோட திரௌபதியை நான் கண்டுபிடிக்கணும். அவளை என் கைக்குள்ளே கொண்டு வரணும். அது மட்டும்தான் இப்போ என்னோட முக்கிய குறிக்கோள் என்று அழுத்தம் திருத்தமாய் கோரியவன் புயல் வேகத்தில் அங்கிருந்து கிளம்பிவிட, வனஜாவோ தன் அண்ணனை புரியாமல் பார்த்தவாறு அந்த அறையிலிருந்து வெளியேறினார். நிச்சயம் தன் அண்ணன் கூற வந்த விஷயம் என்ன என்பதை அவரிடமிருந்து சீக்கிரமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதி அவர் மனதிற்குள் இருந்தது. அடுத்த காட்சி. இரவு முழுவதும் உறக்கமின்றி கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்த மங்கைக்கு காலையில் எங்கிருந்தோ கேட்ட துப்பாக்கி சத்தங்கள் அவளை அலறி அடித்து கொண்டு எழ வைத்தது. படபடவென்று துப்பாக்கிகளிலிருந்து தோட்டாக்கள் வெளியேறும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க, அதில் அலறி போன திரௌபதி கை கால்களை குறுக்கிக் கொண்டு சுவற்றின் ஓரத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். அந்த சத்தமே அவளுக்கு உள்ளுக்குள் பயத்தை ஏற்படுத்தி இருக்க, அப்பா அப்பா என்று வாய்விட்டே முனகியவாறு கண்ணீர் வடிக்க துவங்கினாள் திரௌபதி. சிறிது நேரத்தில் அந்த தோட்டாக்கள் சத்தம் நின்றுவிட, மெல்ல விழிகளை திறந்தவள் எழ முடியாமல் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தாள். வெளியே செல்வதற்கு பயமாக இருந்தது. நேற்றை போல் அந்த ராட்சசன் யாரையாவது உயிரை பழிவாங்கி இருப்பானோ என்ற பயத்தில் மெல்ல அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவள் கோட்டையின் முன்புறத்திற்கு வந்தாள். வெளியே வந்தவள் அப்போதுதான் அந்த இடத்தை சுற்றிலும் நன்றாக பார்த்தாள். கோட்டையை சுற்றிலும் யாருமே உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு 30 அடிக்கும் மேல் மதில் சுவர் எழுப்பப்பட்டு இருக்க, வெளியே என்ன இருக்கிறது என்பதை சரியால் அவளால் அறிந்து கொள்ள இயலவில்லை. கோட்டையின் பிரம்மாண்டத்தை கண்டு அவளுக்கு நடுக்கம்தான் ஏற்பட்டது. பார்ப்பதற்கு ராட்சசன் போல் காட்சியளித்தது தேவ ராட்சசனின் கோட்டை. அவனைப் போலத்தான் அவனின் கோட்டையும் உள்ளது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவளுக்கு கண்களின் ஓரம் கண்ணீர் துளித்தது. அதிலும் தன் தந்தையின் நினைவு அவளை போட்டு வாட்ட, இந்நேரம் தன் தந்தை தன்னை காணாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? இந்த ராட்சசன் வேறு அவரை அவ்வளவு காயப்படுத்தி விட்டானே, இப்பொழுது அவள் என்ன நிலையில் உள்ளாரோ என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பிக்க, அடுத்த நேரம் அவள் தலைமுடியை இறுக பிடித்து தன் நோக்கி இழுத்திருந்தான் ஆக்ரோஷமாக தேவராட்சசன் அவள் பின்னே இருந்து. அதில் வாய்விட்டு அலறியவள் தன் முன்பு நின்றிருந்த தேவராட்சசனை கண்டு நடுநடுங்கி போனாள். எப்பொழுதும் போல் சிவந்த கண்களுடன் அவளை தான் குரூரமாக பார்த்து கொண்டிருந்தான் தேவராட்சசன். அவன் கண்களை கண்டவளுக்கு உடலில் நடுக்கம் வந்து ஒட்டி கொள்ள, அவனின் உயிரை குடிக்கும் பார்வை அவளை உறைய வைத்தது என்றுதான் கூற வேண்டும். அவனோ அடுத்து உன்னை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்து விட்டேன் என்பது போல்தான் அவளை குரூரமாக பார்த்து கொண்டிருந்தான். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ, பாகம் 17. திரௌபதி தன் தந்தையை எண்ணி பலவாறாக யோசித்துக் கொண்டிருக்க, அவள் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. அந்நேரம் அவள் கூந்தலை இறுக பற்றினான் அவள் எதிர்பாராத சமயம் தேவராட்சசன். அவனை அங்கே கொஞ்சமும் எதிர்பாராதவள் பயத்தில் விழிகளை விரித்து அவனை பார்க்க, அவனும் அவளைத்தான் உயிரை உறைய வைக்கும் பார்வை பார்த்தவாறு நின்றிருந்தான்.
கண்கள் சிவக்க உடல் இறுகி குரூரத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களோ அவளுக்கு வேறு ஒரு செய்தியை கூறியது. உனக்கான அடுத்த தண்டனையை நான் முடிவெடுத்து விட்டேன் என்று அவன் கண்கள் அவளுக்கு உணர்த்த அதில் சோர்ந்து போனவள் அமைதியாக தலைகுனிந்து கொண்டாள். என்ன மேடம், வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளியே வந்துட்டீங்க போல. அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தல்ல, யாரை கேட்டுடி நீ வெளியே வந்த என்றான் ஆக்ரோஷமாக அவள் தலைமுடியை பிடித்து உலுக்கியவாறு ராட்சசன். அவனின் செயலில் வலியில் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வெளிவந்தது. முகத்தை சுருக்கி வழியில் துடித்தவள், என்ன விடு, எனக்கு வலிக்குது என்றால் மெல்லிய குரலில் முனகியவாறு. நேற்றிலிருந்து எந்த உணவும் உண்ணாதது வேறு அவளுக்கு பலவீனமாக இருக்க கண்கள் இரண்டும் சொருக துவங்கியது அவளுக்கு. மீண்டும் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவள் நின்று இருக்க அப்படியே அவள் முடியை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு மீண்டும் கோட்டைக்குள் நுழைந்தான் தேவராட்சசன். அவளோ வலியில் கத்திக்கொண்டே அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் செல்ல அவள் கால்கள் தள்ளாடத் துவங்கியது. ஆனால் அதையெல்லாம் கொஞ்சமும் கண்டு இறக்கப்படாத அந்த ராட்சசனோ அவளை இழுத்து கொண்டு வந்து நடுக்கோடத்தில் தள்ளியவன் அங்கிருந்த ஒரு மதுபாட்டிலை எடுத்து வாயில் சரித்து கொண்டே அவளைத்தான் அளவிடத் தொடங்கினான். அவளோ காய்ந்த சருகு போல் கீழே சுருண்டு கிடக்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவளைத்தான் தன் கூரிய விழிகளால் கண்காணித்து கொண்டிருந்தான் தேவராட்சசன். அவளோ அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உடலும் ஒத்துழைக்காமல் அப்படியே தரையில் சரிந்து கிடக்க தான் குடித்து கொண்டிருந்த மதுபான பாட்டிலை தூக்கி கீழே போட்டு உடைத்தான் ஆக்ரோஷமாக தேவராட்சசன். அதில் உடைந்த கண்ணாடி துண்டுகள் பெண்ணவளின் உடலை ஆங்காங்கு பதம் பார்க்க அதில் அலறினாள் வலியில் மங்கை. அவளின் அலறல் சத்தத்தை எல்லாம் ஏதோ இனிமையான கானம் கேட்பது போல் ரசித்து கொண்டே அவளை தன் அழுத்தமான காலடிகளை ஒன்று நெருங்கினான் ஏரன் தேவராட்சசன். அவன் விலை உயர்ந்த ஷூ அணிந்திருந்ததால் அவன் காலை அந்த கண்ணாடி துண்டுகள் பதம் பார்க்கவில்லை. ஆனால் பெண்ணவளோ வலியில் அலறி துடித்து கொண்டிருக்க அவள் முழங்கையை பிடித்து இழுத்து அவளை நிற்க வைத்தவன், நீ இப்போ என்ன பண்ற? எனக்கு போய் சூடா ஒரு கப் காஃபி. என்னது? நல்ல காதல வாங்கிக்கோ. எனக்கு சூடா ஒரு கப் காபி போட்டு கொண்டு வர. போ என்றான் ஏளனமாக. அவன் கூறியதை கேட்டு அவள் தள்ளாடியவாறு அவனை பார்க்க அவளை விட்டுவிட்டு அங்கிருந்த ஒற்றை சிங்கமுகம் பதித்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன், போச்செல்லோ, போய் நான் கேட்டதை போட்டு கொண்டு வா. எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. உன்னை கொடுமைப்படுத்தினது போதும்னு எனக்கு தோணலை. இன்னும் நிறைய பண்ணணும். அதுக்கு நான் முதல்ல நிறைய யோசிக்கணும். என் மைண்ட் இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு சூடான காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான பிறகு உன்னை எப்படியெல்லாம் வச்சு செய்யலான்னு நான் திங்க் பண்ண போகிறேன். அதனால் இப்போ போய் நான் கேட்டதை நீ ரெடி பண்ணி கொண்டு வா என்று அவன் ஏளனம் வழிந்தோடும் குரலில் கூற அவன் கூறியதை செய்யவில்லை என்றால் அவன் வேறு ஏதாவது செய்வான் என்று நினைத்தவள் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்த வண்ணம் தத்தி தத்தி நடக்க முயன்றாள். ஆனால் அடுத்த நொடி அவளை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் சொடக்கிட்டு அழைத்தான் அந்த ராட்சசன். அதில் தன் நடையை நிறுத்தியவள் சோர்ந்த முகத்துடன் திரும்பி அவனை பார்க்க, விலகி அந்த பக்கம் எல்லாம் போகக்கூடாது செல்லம். நான் உடச்சி போட்டிருக்கல இந்த கண்ணாடி, இது மேலே நடந்து போய் எனக்கு நீ காஃபி போட்டு கொண்டு வரணும். எங்க நான் சொன்னது செய் பாப்போம் என்றான் கொஞ்சமும் ஈவு இரக்கம் இல்லாதவனாக ஆனவன். அவன் கூறியதை கேட்டவள் அதிர்ந்து அவனை பார்த்தாள். ஏற்கனவே உடலில் கண்ணாடி துண்டுகள் குத்தி அங்கங்கே ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இதில் இவன் கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி இப்படி வேறு பேசுகிறானே என்று எண்ணியவள், என்னால் முடியாது என்றாள் அழுகை குரலில். அதில் அவ்வளவு நேரம் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருந்தவனின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் துவங்கியது. நான் சொல்றது செய்யறதுக்கு தானே நீ இங்க இருக்க. போ, நான் சொன்னதை செய். இல்லை மவளை, உன்னை இங்கே துடிக்க வைக்கிற மாதிரி அங்கே உன் அப்பனையும் துடிக்க வைப்பேன், பார்க்குறியா என்றான் அரக்கனாக அவன். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்தாள் திரௌபதி. என்ன மேடம், இங்கே இருந்துக்கிட்டு உன் அப்பனை எப்படி அங்கே நான் துடிக்க வைப்பேன்னு பார்க்குறியா? நான் ஏரன் தேவராட்சன் சண்டி. நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் தாண்டி இங்கே ராஜா, எனக்கு கீழே தான் மற்றது எல்லாம். அப்படி இருக்கும்போது நான் நினச்சதை நான் நடத்தி காட்ட மாட்டேனா என்று நக்கல் வழியும் குரலில் கூறியவன் தன் உயரக தொலைபேசியை எடுத்து அதில் ஒரு வீடியோவை அவளிடம் காட்ட தேவேந்திரனின் வீட்டை சுற்றி தேவராட்சச படையினர் இருந்தனர்.
அவர்களின் கைகளில் உயர் ரக துப்பாக்கி இருக்க அது மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மறைந்திருந்தது. தேவராட்சசன் ஒரு உத்தரவு கொடுத்தால் போதும், அடுத்த நொடி தேவேந்திரனின் வீட்டிற்குள் இருக்கும் அனைவரும் தேவராட்சச படையினரின் கையில் இருக்கும் துப்பாக்கி தோட்டார்களால் சல்லைடையாக்கப்படுவார்கள். அதில் தேவேந்திரனும் அடங்குவார், சாணக்கியனும் அடங்குவான். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தேவேந்திரன் வீட்டில்தான் இருக்கிறார்கள். என்ன மேடம், இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஆனா நீ இன்னும் என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலடி. இன்னும் நீ நிறைய அனுபவிப்ப, அப்ப தெரியும் இந்த தேவராட்சசன் யாருன்னு. இப்ப நான் சொன்னதை நீ செய்யல, அடுத்து நான் சொன்னதான் நடக்கும். எப்படி வசதி? என்று அவன் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அழுத்தம் கொடுத்து இரும்பு குரலில் அவன் காட்டமாக உரைக்க, அதில் உதடு துடிக்க அழுகையில் விம்மியவள், தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாத. இப்போ என்ன? உனக்கு நீ சொன்ன மாதிரி நான் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். நான் காயப்படுறதை பார்த்து நீ ரசிக்கணும். அவ்வளோதானே? பண்ணுறேன். ஆனால் தயவு செஞ்சு என் அப்பாவையும் மாமாவையும் எதுவும் பண்ணிடாத என்று அழுகையுடன் கை கூப்பியவள் மெல்ல தன் பிஞ்சு பாலங்களை அந்த கண்ணாடியின் மீது எடுத்து வைத்து நடக்கத் தொடங்கினாள். கண்ணாடி குத்தி அவள் கால்களிலிருந்து ரத்தம் கொப்பளிக்க ஆரம்பிக்க, அதில் வேலியில் மேலும் மேலும் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது அவளுக்கு. அம்மா என்று வழியில் வாய்விட்டே முனகியவள் தன் வலியை பொருட்படுத்தி கொண்டு, தன் தந்தைக்கும் தன் மாமனுக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தான் அனைத்து காயங்களையும் ஏற்றுக்கொண்டவள் அந்த கண்ணாடியின் மீது நடந்து செல்ல, அவள் இரத்தக்கரை படிந்த அந்த பிஞ்சு பானமானது அந்த வெள்ளை பளிங்கு தரையில் அச்சாக பதிந்து போனது. அதை பார்த்து கொரூர சிரிப்பு ஒன்றை வெளியிட்ட ராட்சசன், சீக்கிரம் போ பேபி, போ, எனக்கு சீக்கிரம் காஃபி போட்டு இங்கே கொண்டு வா. இல்லைன்னா எனக்கு காஃபி குடிக்கிற மூடு போயிடும். அதுக்கப்புறம் உன்னை வேற ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். நீ திருப்பி இது மேலே தான் நடந்து போகணும். ஓடு, சீக்கிரம் ஓடு என்று அவன் வார்த்தைகளில் நக்கல் வழிந்தோட கூற, அவன் புறம் திரும்பவில்லை என்றாலும் அவன் கூறிய வார்த்தைகளில் ஏற்பட்ட கோபத்தில் அவள் உடல் இறுகியது என்பதை அவன் அறிந்தான். அதை கண்டு அவன் எதிரின் ஓரம் ஒரு வன்ம புன்னகை உதிர்ந்தது. உன்னை வச்சு உன் அப்பனை மனசால அடிப்பேன், அவனை வச்சு உன்னை மனசால கொல்லுவேன். ஒருத்தவங்களை ஆயுதத்தால் கொல்றது எப்படின்னு எனக்கு தெரியும், உணர்வால் கொல்றதும் எப்படின்னு எனக்கு தெரியும்டி என்று வன்மமாக கூறிக்கொண்டவன் அவளைத்தான் அழுத்தமாய் பார்த்தான். ஆனால் அவளோ அந்த கண்ணாடி துகள்களின் மீது நடந்தவாறே கிச்சனை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அழுகையுடன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.